அஷ்டமி அன்று இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆன்மீக கேள்வி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் இந்த பதிவில் பல ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை பார்த்து தெரிந்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் உடனே வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்வது அஷ்டமி நவமியா என்று பார்த்து அதன்பின் விசேஷத்தை செய்யலாம்னு சொல்லுவாங்க. அதிலும் சிலர் சொல்லுவார்கள் வளர்பிறையில் வரும் அஷ்டமியில் செய்யலாம், தேய்பிறையில் தான் செய்யக்கூடாது என்று. இது அனைத்திற்கும் பதிலாகத்தான் இந்த பதிவு இருக்கும். அஷ்டமியில் என்னதான் செய்யக்கூடாது, என்னதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அஷ்டமி அன்று செய்யக்கூடாதவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமியில் எந்த செயலை செய்ய நினைத்தாலும் அதை செய்ய தொடங்கினாலும் அது முழுமையடையாமல் போய்விடும். அது எவ்வளவு செய்தாலும் அது அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவடையாது. ஆகவே அஷ்டமியில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்ய மாட்டார்கள். சுபகாரியங்களை செய்ய மறுத்தாலும் இறைவனை வழிபடுவது மிகவும் உகந்த நாளாக இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அஷ்டமி திதியில் இறைவனை வழிபட்டால் நன்மை கிடைக்கும். அதே மாதிரி அஷ்டமி என்பது சந்திர நாட்கள்லையும் வரும். ஒரு திதி தேய்வரை அஷ்டமி அன்று கால பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபடுவது சிறப்புங்க. அஷ்டமி திதியில் கால பைரவர் சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாங்க. அதே அஷ்டமி அன்று கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி அன்று கோயிலுக்கு சுப காரியங்கள் தான் செய்யக்கூடாது, ஆனால் கோவிலுக்கு போகலாங்க. அஷ்டமி நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி அன்று இறைவனை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தேய்பிறையில் வரும் அஷ்டமியில் பைரவரை வணங்கினால் சகல செல்வங்களையும் பெறலாம் என்று சொல்லப்படுதுங்க. வாழ்வில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அனைத்தையும் முறியடைத்து நல்ல வழியை காட்டுவார். அஷ்டமியில் எந்த ஒரு விசேஷங்களையும் செய்யாமல் இறைவனை வழிபடுவது மனதிற்கு வாழ்விற்கும் அமைதி அளிக்குங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேய்பிறை அஷ்டமியில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், மேலும் அன்னதானம் செய்தால் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மை உண்டாகும். அதாவது வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், பசி எண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5ம் கலந்து தான் பஞ்ச தீப எண்ணெய்னு சொல்லுவோம். இந்த எண்ணெய்களை 5 விளக்குகளால் அல்லது 5 முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றி 5 எண்ணெய்களை ஊற்றியும் விளக்குகளை ஏற்றி வழிபடலாம். இப்படி செய்வதால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் சேரும். நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அதனையும் கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் உடனே கொடுக்க முடியுங்க. அதே மாதிரி அஷ்டமி, நவமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் நல்ல நாட்களா கெட்ட நாட்களா அப்படிங்கிற சில சந்தேகங்களும் இருக்குங்க. அதை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம் முன்னோர்கள் அஷ்டமி நவமியை கெட்ட நாட்கள்னு கூறுவதற்கு ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, திதிகள் அனைத்துமே ஒரு நாள் சிவபெருமான் கிட்ட போய் அமாவாசையும் பௌர்ணமியும் மாதத்தில் ஒரு நாட்கள் மட்டுமே வருது, ஆனால் மற்ற அனைத்து திதிகள் மாதத்தில் 2 நாட்கள் வருது அப்படின்னு கவலையோட கேட்டுச்சுங்களாம். அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம், ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. உங்களோட பெருமை உங்களுக்கு தெரியாமல் இருப்பதால் தான் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் திதியின் பெருமையை சொல்லி புரிய வைத்தாராமாங்க. அதாவது சிவபெருமான் சாபம் கொடுத்த கதையும் தெரிஞ்சுக்கலாம், வரம் கொடுத்த பெருமாளையும் கதையும் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது சிவபெருமான் கூறியதை கண்டு கொள்ளாமல் அஷ்டமியில் நவமியும் தனியாக பேசி கொண்டிருந்ததை பார்த்து சிவபெருமான் கோபமடைந்து, என்னை மதிக்காமல் இருந்த உங்களை இந்த உலகத்தில் உள்ளவர்களும் மதிக்காமல் ஒதுக்குவார்கள் அப்படின்னு சாபம் வழங்கி விட்டாராம். பிறகு தவறை உணர்ந்த அஷ்டமியும் நவமியும் சிவபெருமானிடம் சென்று மன்னிப்பு கேட்டாங்களாமா. சிவபெருமான் மனமிறங்கி திருமாலிடம் சென்று இதற்கு தீர்வு கேளுங்கன்னு சொன்னாங்களாமா. அப்போது
அஷ்டமியும் நவமியும் பெருமாளிடம் சென்று நடந்ததை கூறி தீர்வு கேட்டாங்களாம். அதுக்கு பெருமாள், கவலைப்படாதீங்க, நான் எடுக்க போகும் அவதாரத்தில் உலகத்தார் உங்களை கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொன்னாராம். அதுபோலவே பெருமாள் எடுத்த ராம அவதாரத்தில் நவமி அன்றும் கிருஷ்ண அவதாரத்தில் அஷ்டமி அன்றும் அவதரித்தாராம். பிறகு ராம நவமி கோகுலாஷ்டமி அப்படின்னு வணங்கும் நாட்களாக மாறிடுச்சான். அஷ்டமியும் நவமியும் வரம் வாங்கியதால் நல்ல நாட்கள் என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ராமரையும் கிருஷ்ணரையும் நாம் வணங்கும் போது அவர்கள் அவதரித்த அஷ்டமியும் நவமியும் மட்டும் எப்படி கெட்ட நாட்களாக இருக்க முடியும்னு சொன்னாங்களாமா. அதே மாதிரி அமாவாசை கெட்ட நாளா நல்ல நாளா அப்படின்னு கேட்டால் இதுக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. அமாவாசை அப்படின்னாலே அனைவரும் கெட்ட நாள் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அமாவாசை தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த நாள். நம் முன்னோர்கள் இந்த அமாவாசை நாளை நிறை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் அமாவாசை வணங்குவதற்கு மட்டுமின்றிங்க எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கும் ஏற்ற நாட்களாகவும் இருக்குது. அமாவாசைக்கு பிறகு வரும் பிறை படிப்படியாக வளர்ந்து முழுநிலவாகும். அதுபோல இந்நாளில் தொடங்கப்படும் படிப்பு, தொழில் போன்ற பல செயல்கள் படிப்படியாக உயர்ந்து நிறைவான பலனை தரும். அப்படிங்கிறதுனால இந்த நாளை நிறை நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பெற தானம் தர்மங்களை செய்வதற்கு உகந்த நாளாகவும் இது இருக்குதுங்க. சாதாரண நாட்களை விட அமாவாசை நாட்களில் ஜீவ சமாதிகளில் ஆற்றல் அதிகமாக இருக்குது. அந்நாளில் ஜீவ சமாதிகளை சென்று தியானம் செய்தோம் என்றால் மனதில் அளவற்ற ஆற்றலை உணர முடியுது. அதனால்தான் இந்த மாதிரி ஜீவ சமாதிகளில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தான் சிறப்பு பூஜை செய்து வராங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. நன்றி.